சவுதி அரேபியா 700 தொன் பேரிச்சம்பழங்களை 102 நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கவுள்ளது. இந்த பேரிச்சம்பழங்கள் மன்னர் சல்மானின் பரிசாக வழங்கப்படும் பேரிச்சம்பழ வழங்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதன் அடிப்படையில் எதிர்வரும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு 700 தொன் பேரிச்சம்பழங்களை 102 நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கவுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இம்முறை 200 தொன் பேரிச்சம்பழங்கள் அதிகமாக வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த நன்கொடை திட்டமானது உலகளாவிய முஸ்லிம் சமுதாயத்துக்கான சவுதி அரேபியாவின் ஆதரவையும் உதவியையும் வலுப்படுத்துகிறது. இந்த விநியோகத்தை சவுதி தூதரகங்களுடன் ஒருங்கிணைந்து இஸ்லாமிய அலுவல்கள் பிரசாரம் மற்றும் வழிகாட்டல் அமைச்சகம் மேற்கொள்ள உள்ளது. பொருத்தமான நேரத்தில் மக்கள் மத்தியில் விநியோகிப்பதற்கு பேரிச்சம்பழங்கள் அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நன்கொடை ரமலான் காலத்தில் லட்சக்கணக்கான முஸ்லிம்களுக்கு உதவுவதாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை சவுதியிலிருந்து இலங்கைக்கும் சமீபத்தில் 50 தொன் உயர் ரக சவுதி பேரிச்சம்பழங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவினை வலுப்படுத்துவதுடன் இலங்கையின் முஸ்லிம் சமுதாயத்துக்கு சவுதி அரேபியாவின் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் சான்றாக அமைகிறது என கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அமைச்சர் ஷேக் அப்துல் லதீப் பின் அப்துல் அசீஸ் அல் ஷேக் உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு உதவுவதில் சவுதி தலைமைகள் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விழுமியங்களை பரப்புவதை, சமாதானத்தை ஊக்குவிப்பதை மற்றும் தீவிரவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் எதிர்க்க உதவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.